வணக்கம். சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி தான் ஒரு பார்லரில் வேலை பார்த்துக்கிட்டு தான் தான் ஓனர்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு சரியான கடுப்பில் நிற்காங்க. ஐயையோ ஆண்டிகிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. அப்போ சுதா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி இப்போமாவது தெரியுதா யாரை ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மருமக தான் எப்படி பார்லரே வைக்காமல் ஒரு பார்லரில் வேலை பார்த்துக்கிட்டு தான் ஓனருன்னு ஏமாற்றிட்டு அலையிறத உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் சம்மந்தி உங்களை இங்கே வர வச்சேன், ஒரு முக்கியமான ஆளாக நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் சம்மந்தி, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க. இந்த ரோகிணி இந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கா வச்சிட்ருக்கா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு இது சொன்னால் புரியணும்ல அப்படிங்கிறது தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் ஃபோட்டோவை காமிக்கிறேன், அவங்க தான் அந்த பார்லருக்கு ஓனரு. எனக்கு அவங்க ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு. அவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல பார்லர் வச்சுருந்தாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பார்லருக்கு கஸ்டமர் நான் தான். அதில் நல்ல பழக்கம். அவங்களுக்கு ஏகப்பட்ட பார்லர் இப்போ ராசியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு பார்லர் வச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் தான் நடத்தியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், என்னால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபாயை வாங்கிட்டு அந்த பார்லரை அந்த அம்மாட்ட விற்றுருக்கு. அது எனக்கும் கூட முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் அவங்கள சந்தித்து பேசும்போது சொன்னாங்க, நேற்று தான் சொன்னாங்க, முந்தாதானத்து தான் சொன்னாங்கன்னு சொல்லலை, முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி சீனை போடுறாங்க. ஏன் ரோஹிணி இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் கூப்பிட்டு போய் நீங்கள் எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி கேளுங்க, நீங்கள் கிளம்புங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க விஜயா. என் காரையே அனுப்புகிறேன் உங்களுக்கு டிரைவர், உங்களை கொண்டு சம்மந்தியும் அந்த ரோகிணியும் அவங்க வீட்டில் விட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சுதாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த விஜயாவை எப்படியாவது ஒரு பாடாப்படுத்துன்னு நினச்சேன், அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு. ரோகிணி பெரிய பணக்காரி, சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறா. எனக்கு மாதம் 10-15 ரூபாய்க்கு மேலே செலவுக்கு தருவா. ஆனால் கையில் தரது 15 ரூபா, நான் கேட்கலாம் தருவா. அப்படி இப்படிலாம் பயங்கர பில்டப் பண்ணுவாள் அந்த விஜயா. அவளுக்கு அவர் ஆப்போசிட் விட்டாச்சு. நல்ல வேலை அந்த பார்லர் ஓனர் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, அதனால் ரோகிணி பற்றி லட்சணத்தை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. அது போக ரோகிணி வர்றது, இவங்க பேசிக்கிட்டது, ரோகிணி பார்லர் ஓனர் இல்லைங்கிறது, அவங்க வாய்ப்படியே சொன்னது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி சூப்பரு அப்படின்னு சொல்லி வாசுதேவன்ட்ட ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இதை என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த அண்ணாமலை நம்ம மகளை அந்த குடும்பத்துக்கு கொண்டு போனது மூலமாக வாழ்நாள் முழுவதும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டான். அந்த அண்ணாமலை எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? இந்த விஜயா வீட்டில் கூட நடக்காத மாதிரி கூட காமிப்பாங்க. நம்ம அது விடக்கூடாது. அவங்க வீட்டில் எத்தனை பேருடைய செல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாருடைய நம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் அனுப்பிவிடு, எல்லோரும் பார்க்கட்டும். ஏன்னா வேறு வெளியாள்களுக்கு அனுப்போன்னா நம்மளுக்கு தான் அது கேவலம். நீ அந்த வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு போகிற அனுப்பிவிடு, இந்த ரோகிணி லட்சணம் தெரியணும் அப்படிங்கிறாங்க. சுதா செல்லிருந்து ரோகிணி, விஜயா, மனோஜ், நம்மளை எல்லார் நம்பருக்கும் போகுது. டோட்டலாக எல்லார் நம்பருக்கும் இந்த வீடியோ போகுது. அப்போ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு மனோஜ். பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்னது, ரோகிணிக்கு சொந்தமாக பார்லர் இல்லையா? ரோகிணி இன்னார் பார்லரில் வேலை பார்க்காங்களா? இது ரோகிணியே சொல்லியிருக்கா, அம்மா ஏசியிருக்காங்க. அது போக சுருதியோட அம்மாலாம் வராங்க. இது வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திணறாரு. இந்த சூழ்நிலை ரவி அந்த வீடியோ பார்த்துட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா அண்ணி சொந்தமாக பார்லர் நடத்துனாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போக விளம்பரம்லாம் எடுக்க போகிறேன், நான் பாம்பே போகிறேன், எங்கே போகிறேன்னாங்க. இப்போ என்னன்னாக்க அவங்க சொந்தமாக பார்லரே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே மனோஜ் ரவி சொன்னோன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இங்கே ரவி சொல்லி முடிச்ச உடனே சுவிட்ச் ஆஃப் ஆனோடனே முத்துக்கு அடிக்கிறார். முத்துக்கு ஃபோன் அடித்து, டேய் முத்து, செல்லில் ஒரு வீடியோ வந்திருக்கு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா பார்த்தேன், இப்போ தான்டா ஒரு ஆஃபர் போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதை பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு, ஓ இந்த விஷயம் வீடியோவே வந்திருக்கா, இது சுருதியோட அம்மா அனுப்பிவிட்ருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாடா சுருதியோட அம்மா அனுப்பிவிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா எனக்கு அனுப்பியிருக்காங்க, எல்லாருக்குமே நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி சொந்தமாக பார்லர் வைக்காமல் நான் தான் பார்லர் வச்சுருக்கேன்னு ஏமாற்றிட்டு அணைஞ்சிருப்பாங்க போல். அதை எப்படியோ சுருதி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை அவங்க பேசுகிறதான் வீடியோவாக அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, எனக்கும் அப்பாவுக்கு முன்னக்கூட்டியே தெரியும்டா அப்படிங்கிறாங்க. என்னது முன்னக்கூட்டியே தெரியுமா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்பா தான் சொன்னாங்க, இதை நீ வெளியே சொல்ல வேண்டாம். அந்த பிள்ளை நம்மளை கேட்டு பார்லர் வைக்கலை, அதே மாதிரி நம்மளை கேட்டும் விற்கலை. அதை கேட்கறதுக்கோ வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு உரிமை கிடையாது. என்றைக்கு மனோஜுக்கு தெரியுதோ அவன் கேட்டுக்கிறான், இல்லை கேட்காம போகிறான், அது அவங்க சௌரியம்.
நம்ம இது சம்மந்தமாக கேட்க வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட அப்பா சொன்னாங்க. அதையும் ஒரு வகையில் நியாயம் தானடா. அவன் பொண்டாட்டி பார்லர் விற்கலை, அது அவனை சார்ந்தது. நம்ம பேசுகிறதுல என்ன இருக்குது? நம்ம கை காசு கொடுத்து வைக்க சொல்லலை, அவங்களா வச்சுருக்குறாங்க, அவங்களா விற்றுட்டாங்க, அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். நான் இதை பார்த்தோன்னே நீ ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிடுவியோ அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் மனோஜ்கிட்ட கேட்டேன். மனோஜ் இல்லை டபார்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. அவனை பற்றி தெரியாதா? அந்த பிள்ளைய வச்சு வருமானம் வரும், அவனில் பெரிய பணக்காரின்னு சொல்லி தான் கல்யாணமே முடித்தான். இப்போ பார்லர் விற்றுட்டான்னு தெரிஞ்சதே தாங்கிக்க மாட்டேங்கான், செல்லை ஆஃப் பண்ணிடுறான். ஒருவேளை அந்த பிள்ளை பணக்காரி கிடையாது, ஏழை தான் அப்படின்னு ஒரு நாள் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. முத்து என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு அதை பற்றி தெரியலை, ஆனால் அந்த பிள்ளை அளந்து விடலாம் பார்க்கும்போது ஃப்ராட் பண்ணது மாதிரி தான் இருக்குது. தப்பே பண்ணாமல் எப்பா உள்ளே இருக்காருங்குது, கேட்க நேரம் போகிறேன் எங்கள் அப்பா இன்னும் வெளியே வரலங்குது. என்ன கதை பண்ணாரோ ஏது கதை பண்ணாரோ, உண்மையில் அப்பா இருக்காரா இல்லையோ, என்ன நடக்கும்னு நமக்கு தெரியலடா. அந்த பொண்ணு சொல்லுறது நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டோம், எப்படி பார்லர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி. அது என்றைக்கு அந்த புட்டு வெளியிட போதோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு முத்து, நீ எதுவும் கேட்காத அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஏன்டா கேட்க போகிறேன், இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சிச்சு, நான் எப்படி கேட்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்போது மீனா முத்து கால் பண்ணுறேன். என்ன மீனா வீடியோ பார்த்தியா அப்படிங்க. என்ன வீடியோங்க, ஏன் செல்லில் எப்படி வீடியோ பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரோகிணி பிள்ளையை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்க. நானும் அந்த பக்கம் தான் பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. என்னதுங்க என்ன வீடியோ அப்படிங்கிறாங்க. இதை கொடுக்குறாங்க, ஸ்ருதி அம்மா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்னங்க ரோகிணி இப்படி ஏமாற்றிருக்காங்க, வீட்டை சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பார்லரில் வேலை பார்க்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ வருது. அப்போ இந்த வீடியோவில் பேசுகிற ரோகிணி நம்ம அத்தையும் ஸ்ருதியோட அம்மா தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஷாக்கார, அவங்க பார்லர் வச்சாங்கன்னா வைக்காட்டு நம்மளுக்கு என்ன, அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, அதனால் அதை விட்டுரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அத்தையை மாமாவை அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தையை வேணால் ரோகிணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, ஆனால் அப்பாவுக்கும் எனக்கும் அது ஏமாற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, புரியுத மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, 8 மாதத்துக்கு முன்னக்கூட்டியே இந்த பார்லர் அந்த பொண்ணு விற்றுட்டா வச்சுட்டான்னு எல்லாமே எனக்கு தெரியும், யார் ஓனரு என்ன ஓனர்னு எனக்கு தெரியும். இதை அப்பாட்ட போய் நான் அப்போயுமே சொல்லிட்டேன், மனசுக்காக சொல்லிட்டேன். அப்பா தான் சொன்னாங்க, நம்மளுக்கு இது தேவையில்லப்பா, அந்த பிள்ளை பார்லர் வைக்க நம்ம காசு கொடுக்கல, காசு கொடுத்தது விஜயா, அதையும் அந்த பிள்ளை திருப்பி கொடுத்து பத்திரத்தை திருப்பிட்டு, இப்படி இருக்கும்போது நீ அந்த ஏன் பார்லர் ஓம் பார்லர் கிடையாது, நீங்கள் வேலை தான் பார்க்க அப்படின்னு கேட்கறதுக்கோ வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு தேவையும் இல்லை. என்னைக்கு மனசு தெரியுதோ அவனுக்கு கேட்கணும்னு தோணுதோ கேட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாங்க, அவங்க பார்லர் வச்சாலும் வைக்காட்டலும் அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடுறது தப்பு தான். சரி ரைட்டு, சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வர வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி நீ முன்னாடி போன பின்னாடி வாரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் விட்டு போகிறாங்க. முன்னாடியே முத்து காரில் பாட்டு படிச்சுட்டே வராரு. இனி முன்னாடி போனால் நான் பின்னாடி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுட்டே போய் இறங்குறாரு. என்ன வேணா அப்படிங்கிறாங்க. தலைவர் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஜாலியாலாம் இல்லை, யதார்த்தமாக தான் வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை உட்காந்துட்ருக்காரு. உடனே என்னப்பா வீடியோ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. என்ன வீடியோடா அப்படிங்கிறாங்க. பாருப்பா செல் எடுத்து அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டே என்னடா ஸ்ருதியோட அம்மா அனுப்பியிருக்காங்க, ரோகிணி அந்த பார்லர் ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு போலே, விஜயாவுக்கும் தெரிஞ்சிச்சு போலே அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்ப கடுப்பில் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ஓ இதனால தான் உங்கள் அம்மா கடுப்பில் ரூமில் உட்காந்துருக்காங்களோ, அந்த ரோகிணி பிள்ளையும் ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் இங்கே தான் இருக்காங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அந்த பிள்ளை மனோஜ் ரூமில் இருக்குது, இது இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த வீடியோ மனோஜுக்கும் அனுப்பியிருக்க தான் செய்வாங்க. ரவி ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னு தெரில. சரி அவன் வேறு எதுவும் கோவமாக முடிவு எடுத்துக்கூடாதுன்னு நேராக போய் பர்னிச்சர் கடையில் அவன் என்ன செய்தான்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. கடையில் ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன மிச்சர் மாமா அப்படிங்கிறாங்க. மிச்சர் மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா உன் பொண்டாட்டி பார்லர் விற்றுட்டாங்கிறது கூட தெரியாமல் மிச்சர் தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ நீ மிச்சர் மாமா தானே அப்படிங்கிறாங்க. டேய் நீ நானே கடுப்பில் இருக்கும் பேர் அப்படிங்கிறாங்க. டேய் கடுப்பில் இருக்க பேருணுமா, இப்படி தான் கடையில் வர ஆள்கிட்ட பேசுவியா, நான் கடையில் ஒரு பொருள் வாங்கலான்னு பார்த்தேன், நீ பேசினாலும் நான் வாங்கலை அப்படிங்க. இல்லை நான் கடுப்பில் பேசல, என்ன அப்புறம் வாங்கு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா வேணும் கோமாளி பையன், உங்கள்கிட்ட நான் வாங்கணும், நல்ல கடையில் போய் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறாங்க. டேய் கடுப்பு கலப்பாது பேர், நானே ரோகிணி எனக்கு தெரியாமல் பார்லர் விற்றுட்டான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ காசு கொடுத்து பார்லர் வச்சாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. அவங்களாம் ஏதோ ஒரு ரெடி பண்ணி அம்மாவை ஆட்டையை போட்டு வச்சாங்க, அவங்களே விற்றுட்டாங்க, இதில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனையா, 2 நாளுக்கு முன்னுக்கூட்டி அவன் என்ன சொன்னான், நான் பாம்பே போகிறேன், பாம்பேயில் போய் விளம்பர மாடல் வச்சு நான் என் பார்லருக்கு விளம்பரம் பண்ண போகிறேன்னா,
அதுபோக பார்லர் பணத்தை வச்சு நான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், பேங்க்கில் போட்டிருக்கேன், அங்கே போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நானும் சரி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுவா, நல்லா டெவலப் ஆகிடலாம் அப்படி இப்படின்னு பார்த்தேன். கடைசியில் இந்த பார்லரே விற்றுட்டான்னு சொன்னால் எப்படி என்னால் பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட பேச ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு, அதான் செல்லை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய், ஒன்று உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா இப்படி வருதா என்னன்னு கேட்டிருக்கணும், இல்லை இங்கே இருக்க வாரேன்னு சொல்லி நேரில் போய் பேசி இருந்திருக்கணும். இல்லையா அவள் பார்லர் வச்சா அவளே விற்றுட்டா சரி கொடு அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு தொழிலை பார்த்துருக்கணும். எதையுமே பண்ணாமல் செல்லாக பண்ணிட்டு உட்காந்து என்னடா கதை ஆக போகிறது? அப்பா பயந்துக்கிட்டு என்ன போய் அவன் என்ன செய்தான்னு பாரு அப்படின்னு அனுப்பிவிடுதாரு. நான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போனால் பொண்ணி தேடி சுற்றிக்கிட்டு போனான் அப்படிங்கிறேன். டே உனக்கு சாப்பாடு தான் முக்கியமாக, அவள் பார்லர் வச்சுட்டா நானே கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறது. கடுப்பு உனக்கு இருக்கணும்டா, எனக்கு என்னடா இருக்கணும்? எனக்கு வயிறு பசி, நான் சாட போகிறேன், நீ கழுது மாதிரி தானே இருக்க, நான் சாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே மனோஜ் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. கடையில் உட்காந்துட்டே இருக்காங்க, அவரால் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்படி இருக்கும்போது சுருதிக்கு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நேராக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மம்மி ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதில் வந்து ரோகிணி வந்து சொந்தமாக பார்லர் வைக்கல, வேலை தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பார்லர் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, நீ கூட அவங்க பார்லருக்கு போயிருக்கியே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பார்லர் சிட்டிக்குள்ளே இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே மம்மி அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் ஓனர் தான் ரோகிணி பார்லர் விலைக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேலைக்கு வாங்கி 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு போல். இந்த உள்ளாங்க வேலை தான் வேலை பார்த்துக்கிட்டு அந்த பார்லரோட ஓனர்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மம்மி அப்படி தான் பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது போக அந்த பார்லருக்கு தனியாக விளம்பரம் பண்ண போகிறேன், பெரிய ஒரு மாடல் வச்சு பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஃபக்கா ஃப்ராடு. அதை உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமியாரை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி அந்த வீடியோவை எடுத்து எல்லாருக்கும் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு மம்மி உனக்கு வேண்டாத வேலை அப்படிங்க. எதுடி வேண்டாத வேலை? எது வேண்டாத வேலை? அந்த பிள்ளைய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி உயர்வாக பேசுகிறதும், ஒன்றை கீழே வச்சு பேசுகிறதும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாடி? அந்த பொண்ணு வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. என் சம்மந்திக்கு நான் தெரியப்படுத்த வேண்டாம்? இப்போ நீ தெரிஞ்சு கல்யாணம் முடிச்சியா, தெரியாமல் முடிக்காமல் முடிச்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சம்மந்தி வீட்டில் என்ன நடந்தாலும் எங்களையும் தான் பாதிக்கும், உன்னையும் தான் பாதிக்கும், சரியா? அதனால தான் அந்த சம்மந்திக்கு தெரிய வச்சேன். ஏன் இவங்க ஓனர்னு சொல்லிட்டு அலையுது அந்த பிள்ளை, இதை வச்சு ஏதாவது பண்ணிருச்சுன்னா உனக்கு தானடி அது சங்கடம். அதான் தெரியப்படுத்தினேன், லட்சணம் தெரியட்டும். அதுபோக அந்த வீட்டில் நீ தாண்டி பெரிய ஆளாக இருக்கணும், என்றைக்குமே உனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மம்மி நீ ஃபோனை வை, ஏற்கனவே வீட்டில் 1000 பிரச்சனை போய்ட்டுருக்கு, இதில் உன் பிரச்சனை வேறு, ஃபோனை வை அப்படின்றாங்க. அதனால் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இங்கே ரோஹிணி ரூமுக்குள்ளே இருக்காங்க. மனோஜும் வந்துடுறாரு. ரோஹிணி வெளியே வா அப்படிங்கிறாங்க. உடனே சவுண்டு கட்டுறேன்னா விஜயா என்னடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இன்னுமா ரோஹிணிட்ட ஒன்றும் கேட்காம வச்சுருக்க, எப்படிம்மா நம்மளை ஏமாற்றலாம் அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப கடுப்பாக இருக்கேன், எனக்கு இருக்க கோவத்தில் நான் மேலே கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன். அந்த ரோஹிணியை நீ தான்டா கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வெளியே வா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து என்கிட்ட ஆன்ட்டின்னு பேசாத, மனோஜ் உன்ட்ட ஏதோ பேசணுமா பேசு அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மீனா எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. விஜயாவுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு பார்லரு சொந்த பார்லர் இல்லாமல் இவன் அமைச்சலை தான். அது போக அதில் வருமானம் ஒரு நாளைக்கு 10,000 15,000 வரும்னா மாதம் 3 லட்ச ரூபா அவ்வளோதானா இன்னும் வராதா அப்படிங்கிற மனதுனால தான். அதுபோக நம்ம பேரில் வச்சுட்டு நம்மளை சொல்லாமல் விற்றுட்டாங்களே அப்படிங்கிறது. மனோஜுக்கு சேம் அப்பீல் தான். விஜயாவுக்கு என்ன மனநிலையோ அதே மனநிலை தான். பணம் போச்சே, அந்த விற்ற பணத்தை என்ன செஞ்சா அதையும் நம்மகிட்ட சொல்லலையே. அதுபோக பார்லர்லேருந்து வருமானம் அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு சொன்னாலே கடைசியில் பார்லரே விற்று 8 மாதம் ஆகிருக்கு அப்படிங்கிற கோவம் தான். நீ எப்படி பார்லர் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பதிலே சொல்லாமல் நிற்காங்க. உடனே என்ன ரோகிணி பதிலே சொல்ல மாட்டேங்க, சொல்லு ஏன் பார்லர் விற்ற, எதுக்கு விற்ற? ஒன்று என்கிட்ட கேட்டு விற்றுருக்கணும்ல. அப்போ நான் புருஷன் எதுக்கு இருக்கேன்? இல்லை நான் முத்து சொல்கிற மாதிரி மிச்சர் சாப்பிட்றது அந்த வீட்டில் இருக்கேனா? அப்போ நான் அவனை புருஷன் இல்லையா, அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு கேட்காரு. கேட்கும்போது ரோகிணியெல்லாம் உருப்பதுன்னு சொல்லாமல் நிற்காங்க. அப்போ விஜயாவுக்கு மேலும் கோவத்தை கிளப்புது. அப்போ விஜயா கேட்குறாங்க, ரோகிணி என்ன நினச்சிட்ருக்க, நீ பெரிய பணக்கார மருமக தான், உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுதன் தான், சரியா? ஸ்ருதியும் பணக்காரி தான், ஆனால் 2 பேரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நைஸாக அப்படி பார்த்துக்கிறாங்க, மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பார்க்குறேன் தான், ஆனால் வந்து நீ வந்து அதுக்கு நீ ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன கேட்காம என் பையனை கேட்காம பாட்டில் விற்றுருக்க. அந்த பார்லர் யாரைக்கட்டு விற்ற, என் பேரில் இருக்க பார்லரே நீ பேரை மாற்றிருக்க. கேட்டால் அந்த பிரான்ச்சுக்கு பேர் மாற்றினோம்னா நல்ல வியாபாரம் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு, அதே விற்றுருக்கேன். எல்லாம் ஏமாத்து வேலை தான் பண்ணிட்டாலே. இதில் விளம்பரம் பண்ண போகிறோன்னு சொல்லி 2 நாள் எங்கேயோ இல்லாமல் போனேன். எங்கே போனேன், எதுக்கு போனேன், அதை சொல்லு முதல்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றும் உடலை. பார்லரை விற்றுட்டேன்னு சொன்னால் கூட சொல்லி சமாளிச்சிக்கலாம் போல். இப்போ 2 நாள் எங்கே போகிறோன்னு வேறு கேட்காங்களே, போனாங்க கேட்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இன்னும் அண்ணாமலை கேட்குறாங்க,
அங்கே பாரு, ஏன் பார்லரை விற்ற, எதுக்கு விற்ற நான் கேட்க மாட்டேன், எனக்கு அதில் உரிமையும் இல்லை. ஆனால் ஒன்றும் உரிமை இருக்குமா மாமனார் இருக்கிற முறையில். 2 நாள் வந்து அந்த பார்லர் விளம்பரம் சம்மந்தமாக நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வந்தேன். எங்கே போனோம்மா, எதுக்கு போனேன், அதை சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஏப்பா அதுவும் கரெக்டு தான்ப்பா, வேறு எதுவும் நம்ம கேட்க உரிமை இல்லை நீ சொன்ன மாதிரி. அது மனோஜுக்கு பாடு, மேடத்தோட பாடு. ஏன் 2 நாள் எங்கே போனீங்க, அதை மட்டும் எங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்லிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க, நீலாம் மனோஜ்னு பேசாத, 2 நாள் எங்கே போனேன், பார்லர் எதுக்கு விற்ற அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் ஏன் பார்லர் விற்றேன்னு சொல்கிறேன், எல்லோரும் காது கொடுத்து கேளுங்க. நான் பார்லர் விற்றது இந்த வீட்டோடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த வீட்டு நன்மைக்காக நீ பார்லர் விற்கிறதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்குது, உன் பார்லர் விற்றா அந்த வீட்டுக்கு நன்மை கிடச்சிருமா, என்ன செஞ்ச, அந்த பார்லர் விற்ற காசை வந்து வீட்டு செலவு கொண்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஆமாம் முத்து, இந்த வீட்டுக்காக தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. வீட்டுக்காக கொண்டு கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ரோகிணி, எனக்கு மாதம் 5000 செலவு தருவேன், கேட்கும் போது 1000 2000 தருவேன், ஏன் மாதம் ஒரு 15000 வச்சுக்கோ, ஏன் ஒரு நாளைக்கு 500 மணிக்கு தந்திருக்கேன், ஆனால் நீ 10 லட்ச ரூபா தந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, இந்த வீட்டுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என் கோபத்தை கிளப்பாத அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி புத்திசாலித்தனமாக பேசுதா நினப்பா, அந்த பார்லர் விற்ற பணத்தை என்ன செஞ்ச, அதை சொல்கிறியா இல்லையா, அது போக நீ வந்து 2 நாள் எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மனோஜ் மனநிலையில் நினைக்காரு, 2 நாளாக எங்கேயும் போயிட்டு போகிறான், பணத்தை நினைச்சான்னு கேட்போம், நமக்கு பணம் தானே முக்கியம் அப்படின்னு நினைக்காரு. ஏன்னா மணி மைண்டில் உள்ளவர் தான் மனோஜ் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, பாருங்கள் மனோஜ், அந்த விற்ற பணத்தை நான் வீணாக்கலை, வீட்டுக்கு தான் கொடுத்தேன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, மறுபடியும் சொன்னால் சரியாயிருன்னு ஏன் டெக்னிக்கில் நீ பயன்படுத்தாத, அந்த பணத்தை நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. மனோஜ், பணத்தை என்ன செஞ்சேன்னா அந்த பணத்தை நான் திங்கியாக செஞ்சுட்டேன், அந்த பணத்தை இந்த வீட்டுக்காக தான் செலவு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரியான கோபம் ஆயிடுது விஜயாவுக்கு. இங்கே பாரு ரோகிணி, இதுக்கு மேலே என்னால் என்னையை கண்ட்ரோல் படுத்த முடியாது, நானும் சரி பணக்கார பிள்ளை ஏதோ வகையில் விற்றுட்டேன்னு நினச்சிக்கிட்டு நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா நீ ஒழுங்காக வளர்க்கலை, அதனால தான் இப்படி செலவு பண்ணிட்டு இதை, அந்த பணத்தை நீ என்ன செஞ்ச, ஏது செஞ்ச, அணையாக்கும் பூனையாக்குங்க எங்கள் அத்தை, அந்த வீட்டு பத்திரம் அடவு இருந்துச்சு, உடனே பணம் கேட்டீங்களா, எப்படி வந்துருந்தேன், இதை விற்று தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப ஷாக்காகி சோபாவில் உட்காந்துடுறாங்க. மனோஜ் அடுத்த சோபாவில் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்னது, வீட்டு பத்திரத்தை திருப்பதுக்கு பார்லர் விற்றியா அப்படிங்க. ஆமாம் ஆண்டி, திடீர்னு பணம் கேட்டீங்க, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் அப்பா எடுக்கலை, எங்கள் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணேன், எங்கள் மாமாவும் எடுக்கலை, அதான் எங்கள் அப்பா பணம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை உங்கள்கிட்ட தந்து அதை திருப்பினேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ஒரு மாதிரி ஆகிறாங்க, மனோஜும் ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்போ உண்மையிலே உங்கள் அப்பா தரலையா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. எங்கள் அப்பா தரலை அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், என்னடா இப்போ எப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து மனோஜுக்கு வந்து பிஸ்னஸுக்கு மட்டும் தான் பணம் கொடுத்தாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜ் ரொம்ப கடுப்பாரு, உங்கள் அப்பாவா பணம் தந்தார், எங்கள் அப்பா பணத்தை ஆட்டையை போட்டுலாம் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை முறைக்காங்க. ரோகிணிக்கு கடுப்பாக இருக்குது. உடனே ஆண்டி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதை சொல்லிட்டேன், சரி ரைட்டு, நீ விற்றது தப்பு தான், விற்றுட்ட, பணத்தை இதில் கொண்டு திருப்பிட்டாங்க, ரைட்டு, உங்கள் அப்பாட்ட நீ ஒன்றும் வாங்கின, 2 நாள் எங்கே போனோம்மா, உன் பார்லர் விளம்பரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லனே தெரியலையே, என்னத்தை சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி டவார்னு ஒரு யோசனை வருது அவங்களுக்கு. வித்யா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க, வித்யாட்ட சரியாக பேச மாட்டாங்க. வித்யா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்க ஒத்தியில் இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருப்ப, என் கூட வந்து இரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னான், அதான் வித்யா கூட போய் நான் இருந்தேன், வேறு வழி தெரியல எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ வித்யா இதை சோழியை விடு, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உன் புருஷன் பெரிய பிஸ்னஸ்மேன், அவள் சாதாரண ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ பெரிய கோடீஸ்வரனுக்கு மகா, அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து அவங்களுக்கெல்லாம் சேர்ந்த வேலையை விடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறான், பஞ்சாயத்து முடிஞ்சிட்டான், சரி விடுங்க எல்லாரும் ஒரு வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜுக்கு சரியான மனசு கஷ்டம். என்ன மனசு கஷ்டம்னாக்கா, நம்மகிட்ட கேட்காம பார்லர் வந்துட்டு அந்த பணத்தை எதுக்கு வீட்டு பத்திரத்தை திருப்பணும், அடையாவது திருப்பாமல் போனால் கூட 10 லட்சம் நமக்கு மிச்சம் தானே, நம்ம எதுக்கு திருப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்புறாங்க. மனோஜ், என்ன மன்னிச்சிருங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பதுக்காக தான் விற்றேன் அப்படிங்கிறேன், உன் யாரை கேட்டு விற்ற, வீட்டு பத்திரத்தை திருப்பினா திருப்பாட்ட நம்மளுக்கு என்ன, நீ எதுக்கு 10 லட்ச ரூபாயை வீணாக்குற, ஏன் அந்த பார்லர் வீணாக்குத, பார்லர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாதம் நமக்கு 3 லட்ச ரூபா வருமானம் வந்துருக்கும்ல, இந்த வருமானத்தை வச்சு நம்ம என்னமோ பண்ணியிருக்கலாம்ல, இப்போ நீ இப்படி விற்றிய வச்சு அது போக நான் பல முறை அந்த பார்லரை வச்சு லோன் போட்டுத்தான்னு கேட்கும் போதெல்லாம் என்னெல்லாமோ சொல்லி சமாளித்தேன், நானும் நம்பிட்டேன், இன்னும் நான் உனக்கு நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், ஏன் மனோஜ் விற்றேன், இந்த வீடு உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு தானே வரும் அப்படிங்கிறதுல தானே விற்றேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை சொன்னாலும் என் மனசாராது. மனோஜுக்கு அந்த 2 நாள் எங்கே போனேன்னு சொல்லி அவ்வளோவா கேட்கறதுக்கெலாம் வழி இல்லை.
ஏன் வித்யா கூட போனாங்கிறது கேட்கறதுக்குலாம் அவருக்கு மனநிலை இல்லை. அவருக்கு ஒரே மனநிலை பணம் போச்சே வடை போச்சேன்ன மாதிரி அவர் அந்த மனநிலையில் இருக்கார். மனோஜிட்ட மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ரோகிணி ஏமாற்றி மனோஜை ஏமாற்றி தூங்கிடுறாங்க. எல்லாரும் வாழ்க்கையும் வாழ்ந்துடுறாங்க. மனோஜ் சுத்தமாக மறந்துடுறாரு. காலையில் விடிஞ்சோடனே எல்லாருமே அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ மீனாவும் தான் வந்து கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் வேலை பார்க்குறது விஷயமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன எல்லோரும் கிளம்புறாங்க, நீங்கள் கிளம்புற அப்படிங்கிறாங்க. அத்தை காலையில் சமையல் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன், மதியத்துக்கு மாமாவும் நீங்களும் தான் இருப்பீங்க, உங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து அந்த ஹீட் பாக்ஸில் வச்சுருக்கேன், நீங்கள் மதியம் சாப்பிட்டுடுங்க அத்தை, மதியம் யாரும் வீட்டுக்கு வரமாட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி வேலைக்கு போகல, அவள் தான் பார்லர்லையே இன்னொரு ஆள்கிட்ட போய் சம்பளம் வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால் வீட்டில் தான் இருக்கா, அதனால் நீ இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணலாம் போக வேண்டாம், ஒழுங்காக வீட்டில் சமைச்சிக்கிட்டு இரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த முத்து, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முத்து, நீ கொஞ்சம் இருங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, என்னம்மா என்ன பேச போகிற அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, இந்த வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க வைக்கிறாங்க, இப்போ வந்து சும்மா இருக்கவங்க சமைக்கலாம். இப்போ ஸ்ருதி வந்து வேலைக்கு போகிறேன், மீனா வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறவங்களும் சமைக்க தரணுமா ஆண்டி, அவங்க தான் காலையிலையும் சமைச்சிட்டாங்க மதியம் உங்களுக்கு சமைச்சிட்டாங்களா, ஏன் அந்த ரோகிணி இருந்தால் அவங்களுக்கு சமைச்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் பார்லர் விற்றுட்டா, ஆனாலும் அவள் பணக்கார பொண்ணு, நல்ல செல்லமாக வளர்ந்துருப்பா, அவளுக்கு பணம் காசுலாம் ஒரு பொருட்டு கிடையாது, அங்கே லட்சத்தில் கோடியில் புரண்ட பிள்ளை அந்த பிள்ளை அதுக்காண்டி சமைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, நீங்களும் பார்க்கத்தானே செஞ்சீங்க, ஒரு வாரம் லீவ் போட்டு மீனாக்கிட்ட எப்படி சமைக்கணும் ஏது சமைக்கணும் நான் கற்றுக்கிட்டு தானே செஞ்சேன். எதுக்கு கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிங்க, இந்த மீனா வந்து டெக்கரேஷன் வேலைக்கு போகிறாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை பணிச்சுமை இருக்குது, எல்லோரும் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, அப்போ நம்மளுக்கும் சமைக்க தெரியணும், மீனா ஒரு நாள் சமைச்சா நானும் ஒரு நாள் சமைக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் நான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா, இன்றைக்கி மீனா சமைச்சிருக்காங்கன்னா நாளைக்கு நான் சமைக்கிறேன், அப்புறம் நாளான்னைக்கு ரோகிணி சமைக்க சொல்லுங்கள், இப்படி மாற்றி சமைச்சா தான் ஆண்டி சரி வரும் அப்படிங்கிறாங்க. அவள் எதுக்குமா சமைக்கணும், அவள் பெரிய கோடீஸ்வரமாக அவள் எதுக்கு சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்லரம்மா சமைக்க மாட்டாங்க பலபொருள், அவங்களுக்கு வாயில்லை, ஏன்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பசிக்கும், ஏழைகளுக்கு பசிக்காதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஏழை பணக்காரங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் வயிறு பசிக்கணும், சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் வீட்டு சாப்பாடை சாப்பிடணும்னா அவங்கவுங்க தான் சமைச்சாகணும், இல்லை வேலைக்கு ஆள் வச்சாகணும், வேலைக்கு ஆள் வச்சு சமைச்சாலும் நம்மளை மாதிரி திருப்தியாக சமைச்சு தர மாட்டாங்க, அவங்கவுங்க வேலையை எப்படி முடிச்சுட்டு போகணுன்னு நினைப்பாங்க. எங்கள் வீட்லேயும் சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, மீனா சாப்பாடை சாப்பிட்ட பிறகு தான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளே சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்துச்சு. அதனால தான் நானே சமையலை கற்றுக்கிட்டேன், ரவிகிட்டையும் கொஞ்சம் கேட்டு கற்றுக்கிட்டேன், மீனாக்கிட்டையும் கேட்டு கற்றுக்கிட்டேன். இந்த ரோகிணிக்கு தான் இப்போ வேலை இல்லைல்ல, மீனாட்ட கேட்டு கற்றுக்கலாம் இல்லையா, நான் 1 ஹவர் இருக்கிறேன், எப்படி சமைக்கணும் எது சமைக்கணும்னு சொல்கிறேன், ரோகிணியை சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னா. அவள் எப்படிமா சமைப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஆண்டி, அவங்க சமைக்க மாட்டாங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுங்களா ஆண்டி, நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குமா சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, யாராவது ஒரு ஆள் சமைச்சா தான் சாப்பிட முடியும் மீனா, இவங்க சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இவங்க அத்தை தான், நல்லது சொன்னால் கேட்டுக்கலாம், இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேண்டாதைக்கு அவங்க மறிக்காங்க, நான் உங்கள்கிட்ட சரியாக பேசாட்டிலும் உள்ள நல்லது தானே, உங்கள் உழைப்பை தடுக்கிறதுக்கு யாரும் உரிமை கிடையாது, சரியா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் பாட்டில் வழக்கம் போல் உங்கள் வேலையை பாருங்கள் மீனா, இந்த ஆன்ட்டி சொல்லுதாங்கன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற, இதுக்கு மேலே எப்படி ஆன்ட்டி பேசுவாங்க, இதே இடத்துல ரோகிணி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரோகிணி இப்படி சொல்லியிருக்க முடியுமா, இல்லை ரோகிணி செய்வாங்களா, ஏன் மீனா மட்டும் வேலை செய்யணும் என்ன இருக்குது, இன்றைக்கி சொல்லதான் கேட்டுக்கோங்க, இன்னமும் வந்து தினம் ஒரு ஆள் சமைக்க தான் செய்வாங்க, மீனா நம்ம சமைக்க மாட்டாங்க, சரிதானா, திங்கக்கிழமை மீனா சமைக்காங்களா, செவ்வாய்க்கிழமை இந்த சுருதி சமைப்பா, செவ்வாய்க்கிழமை சுருதி சமைக்கலாம், புதன்கிழமை ரோகிணி சமைக்கணும், இப்படி சுழற்சி முறை தான் வரணும். நீங்கள் அத்தை சமைக்க வேண்டாம், அவங்க வயசாயிருச்சு, நாங்கள் 3 பேரும் மாற்றி சமைச்சிக்கிறோம், அப்படி தான் செஞ்சாகணும், எனக்கு என்ன வேலை இருந்தாலும் என் நாளில் நான் சமைப்பேன், சரிதானா, அதுக்காண்டி என் புருஷனை வேலைக்கு வாங்கலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை, நான் சமையல் எல்லாமே கற்றுக்கிட்டேன், ரவியை நான் ஒரு சின்ன வேலை கூட செய்ய சொல்ல மாட்டேன், உங்கள் பையனை வேலையை வாங்கலாம்னு நீ நினைக்கவே வேண்டாம் அத்தை, உங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னா சமைச்சாகணும்னா நீங்கள் சமைங்க உங்கள் மருமகளுக்கு, ஆனால் வந்து மீனா தான் சமைக்கணும் நடக்காது, மீனா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான இதாக இருக்குது, இந்த பணக்கார தும்பரில் என்னெல்லாம் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்கிறாரு, எங்ககிட்ட எதனாலும் பேசலாமா, மீனாட்ட எதனாலும் பேசலாம், ஆனால் வந்து சுருதிக்கிட்ட நீங்கள் எதுவும் பேச முடியாது, அவர் கரெக்டாக பேசுகிறா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு இன்னொரு மாமியார் சுருதி தான், எங்கள் அம்மாவிட்ட எப்படி நீ வந்து ஒன்றுமே பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு இருப்பியோ அதே மாதிரி சுருத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அந்த பிள்ளை ரொம்ப தெளிவாக பேசுது, இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து 4 பேர் இருக்கோம், ஆன்ட்டி உங்களுக்கு வயசாகிட்டு நீங்கள் ஓரமாக இருங்க, நாங்கள் 3 பேர் எங்கு தான், நாங்கள் தினம் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லுது, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இங்கே விஜயாவுக்கு சரியான கோபம் வருது. ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க. இன்னுமே வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செய்ய போகிற, இன்னையிலேருந்து நீ
நாளைக்கு வந்து சுருதி சமைக்கட்டும், அதுக்கப்புறம் மீனா சமைக்கட்டும், மாற்றி மாற்றி அவங்க சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறாங்க. சும்மா தானமாக இருக்க, பணக்காரங்களாக இருந்தா என்ன, ஏழையாக இருந்தா என்ன, எல்லோரும் அவங்களுக்கு வயிறு பசிக்குன்னு அவங்க சமைச்சு தராங்க சமை அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி சமையல் கட்டில் போய் சமைக்கிறாங்க. இங்கே சுருதி சொன்னதை சரி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பயங்கர சிரிப்பியப்பா, இவ்வளோ நாள் நம்ம என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா நடக்கலை, அந்த சுருதி பிள்ளை அம்மாவே மண்டியிட வச்சுட்டாளா அப்படிங்கிறாங்க. டே, அந்த பிள்ளைகிட்டலாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட வேண்டிய விஷயம் இருக்குடா. வாசுதேவன் மோவா இவ்வளோ சூப்பராக பேசுதா, வாசுதேவன் மோவா எவ்வளோ கரெக்டாக இருக்குது பற்றியா அந்த பிள்ளை, வசதியான பிள்ளையாக இருந்தால் கூட எல்லோரும் முன்போல் பார்க்கணுங்கிற மனநிலையில் அந்த பிள்ளை இருக்குது பற்றியா, அது போக சமையலெல்லாம் கற்றுக்கிட்டு நானும் ஒரு நாள் சமைக்கணும்னு சொல்லிட்டு போது பாரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த பிள்ளை மேலே ஒரு மரியாதை வருதுப்பா. இந்த குடும்பத்தை யார் வந்து கேட்டாலும், அவங்க அப்பா அம்மா கேட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அதுபோக அம்மாவே எதுவும் பேசினாலும் நியாயம் என்னவோ அதை தான் பேசுது. மீனா கிட்டே பேசக்கூடாதுன்னு சொன்னால் கூட பேசலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைஸாக பேசுது. ஆனால் மீனாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது குரல் கொடுக்கு. உண்மையிலே அந்த பிள்ளை கிரேட் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த ரவிக்கு அருமையான பொண்ணு கிடச்சிருக்கடா முத்து. சரிப்பா நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறான். போகும்போது இன்னும் பார்க்கில் விட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. பார்க்கில் விட்டு முத்து வண்டிக்கு போகிறாரு. அங்கே ரொம்ப பெருமையாக சுருதியை பேசுகிறாங்க. ரவிக்கும் ஃபோன் பண்ணிட்டே உன் முன்னாடி ரொம்ப சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்து சுருதிக்கு ஃபோன் பண்ணி முத்து உன்னை ரொம்ப வாழ்த்து சொல்கிறாரு, முத்து ரொம்ப நன்றி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன ரவி நான் தப்பாக செஞ்சேன், உங்கள் அம்மா பண்ணுறது மிகப்பெரிய தவறு தானே. இந்த வீட்டில் 3 பிள்ளையே இருக்கும், 3 பிள்ளைகள் மாற்றி மாற்றி சமைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியாயமாக உங்கள் அம்மா தான் கூப்பிட்டு 3 மருமகளையும் கூப்பிட்டு அம்மா அங்கே பாருங்கள் எனக்கு வயசாகி போச்சு, தினம் ஒரு நாள் சமைங்கம்மா, உங்களுக்கு சமைக்க தரனாலும் மீனாகிட்டையோ என்கிட்டையோ யார்கிட்டையோ கற்றுக்கிட்டு சமைங்கம்மா அப்படிங்க தான் இது. அங்கே ரோகிணி சமைக்க மாட்டாங்க, வேறு யாரும் சமைக்க முடியும், நீ தான் சமைக்கணும், உங்கள் வேலையை பார்க்கக்கூடாதுன்னா அது தப்பு இல்லை அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே பரவாயில்ல அன்றைக்காக நீ சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்றாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகி நேராக பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்வதி வீட்டில் நிம்மதியாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி தான் பார்லர் விற்றுட்டாளே அப்படிங்கிறாங்க. உனக்கு இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு எப்போ தெரியும் அப்படிங்க. எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியும் அப்படிங்க. நான் ஒரு வாட்டி போகும்போது எனக்கு தெரியும், நானான்னு சொன்னோன்னு நீ கோவப்படணும் தான் நான் சொல்லலை, பார்லர்லாம் விற்று நாளாயிட்டுன்னு எங்கள் வேலை பார்க்குற பிள்ளையே சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. நீ ஏமாற்றிக்கிட்டு அவள் பாட்டில் இதில் ஆந்திருக்கா வச்சுருக்கா, இந்த மனோஜும் என்ன நடக்குன்னே தெரியாமல் அவன் பாட்டில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜை பற்றி தான் தெரியுமே, அவனுக்கு பணம் வருதுன்னா வாயை பிளந்துக்கிட்டு இருப்பான். சரி அவன் எங்கேருந்தோ பணத்தை வாங்கி கொண்டு கொடுக்கா, அவன் பாட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு நினைப்பான் அப்படிங்கிறாங்க. அவனும் சும்மா இல்லை, அவனும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லுத அவன் 4 மாதமாக ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான்னு சொல்லுது, ஒரு லாபம் கிடையாது. சரி அவன் ஃபர்னிச்சர் கடை வச்ச பிறகு உனக்கு என்ன தந்திருக்கான்னு சொல்லு, இல்லை உனக்கு எதாவது வாங்கி தந்திருக்கானா அப்படிங்கிறேன். ஏன் வாங்கி தரல, எனக்கு சேலெல்லாம் எடுத்து தந்திருக்கான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏதோ கடமெலாம் இருக்குது, கடன் வாங்கி தந்தான் வச்சான்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. இதை உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. இதான் ஊரே பேசுது, அவன் வீட்டு வாசலில் தானே அந்த பேங்க்காரங்க வந்து கடத்தை கட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு பார்வதி இப்படிலாம் நடக்குது. அந்த ரோகிணி என்கிட்ட மறைச்சி தான் எனக்கு தாங்கவே முடியல, அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினேன், பணக்கார மருமோ என் செல்ல மருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடினேன். கடைசியில் அவள் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த பார்லர் விற்றுருக்கா பாறேன் அப்படிங்கிறேன். சரி விடு, நடக்குதை பாரு, இந்த நடன பள்ளி நடத்து, அதில் வர வருமானத்தை வச்சு தான் உங்கள் கதையை ஓட்ட முடியும். உன் மருமவோ அந்த பார்லரில் வேலை பார்த்தா அதில் கிடைக்கிற பணத்தை அட்டை கட்டே போட்டு வாங்கிட்டு மாதம் 5000 அப்படி இப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா. இன்னும் அதுவும் தரப்போகிறதில்ல. நீ செலவு கேட்க நேரம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் இந்த நடன பள்ளி வருமானம் மட்டும்தான் ஒன்றே வச்சு பார்க்க முடியும், வேறு என்ன செய்ய முடியும் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு வருது, ஆகா நம்ம வேறு பார்லர் போண்டான்ட்டோம், மாதம் 5000 செலவு தருவா, அது வரலாம் கேட்க நேரம்னா 5000 50,000 தருவா, இப்போ அவட்ட ₹1 வாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அப்போ எனக்கு பணம் செலவுக்கு தரமாட்டாளா அப்படிங்கிறாங்க. அவட்ட கையில் காசு தான் தருவா அப்படிங்கிறாங்க. ஏய் ஐயா அப்பா தான் பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. எப்பா கோடீஸ்வரராக இருந்தால் வெளியே வராண்டாமா, வெளியே வந்தால் தானே பணம் தர முடியும் அப்படிங்கிறாங்க. சரி எப்பா வெளியே வரதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாமே என்கிட்டே கேளு, ஏன்னா எப்பா இருக்க இடத்துல நான் இருக்கேன் பார்த்தியா, எப்படியாவது ஒரு வழி பண்ணி அவரை கொண்டு வரதுக்கு. அதுக்கு நீ ரோகிணிகிட்ட சொல்லு, இந்த மாதிரி அம்மா சும்மா தானே இருக்க, உங்கள் அப்பா வழி பண்ணுறதுக்கு என்ன முயற்சி அதை பண்ணு, உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நான் பண்ணுதுன்னு நீ சொல்லு. இனிமேல் போட்டு வீட்டிலன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் வேலைக்கும் போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம். முதல்ல உங்கள் அப்பாவை சீக்கிரம் வெளியே கொண்டு வர வழியை பார்ப்போம். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, பணம் இருக்குது, சொத்துலாம் இருக்கும்போது நீ எதுக்குமா வேலை பார்க்கணும் வைக்கணும், அந்த பணத்தை உண்டு திரட்டி இங்கே கொண்டு வந்துட்டோன்னா மனோஜ் இன்னும் பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கலாமான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் இப்போனே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நடனப்பள்ளி அப்படிங்கிறாங்க, அதை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, வந்திருக்க பிள்ளைகள் பூரா கொஞ்சம் வயசு பிள்ளைகள், என்ன ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும்,
பணத்தை மட்டும் வாங்கினா காணாது, ஒழுங்காக சொல்லிக் கொடு. அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க. அவங்க என் வீட்டில் வந்து நிற்பாங்க. ஏன்னா என் வீட்டில் தான் நடன பள்ளி நடக்கு, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி என்னத்தை உன்ட்ட வந்து கேட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்படி ஸ்டெப் எடுங்க, அப்படி ஸ்டெப் எடுங்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரதி சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும், இப்படி செஞ்சால் தான் நீங்கள் வந்து பெரிய ஆளாக முடியும் அப்படி இப்படி. நான்லாம் வந்து நடனத்தில் பெரிய ஆளாக வந்தேன்னா எப்படி உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் நானும் படித்தேன் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணுறாங்க. இப்படி இருக்காங்க போது பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்ப அப்படிங்கிறாங்க. பார்வதி எது எப்படியோ நான்லாம் வந்து நடன பள்ளியை வந்து கரெக்டாக தான் நடத்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்வதிகிட்ட. ஆனாலும் பார்வதி முகத்தை பார்க்குறாங்க, விஜயா முகத்தை. அவள் வந்து பார்லரை விற்றுட்டா வருமானம் போச்சு, நம்மளுக்கு செலவுக்கு வராதுன்னு சொல்லி உன் மனசில் ஆட்டம் வந்துருச்சு. இனிமே தான் உன் ஆட்டம் அடங்க போகுது, ஒன்று அடக்கிறதுக்கும் ஒரு மர்மம் ஒரு காலில் அசுதின்னு ஒருத்தி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.